வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருந்தாலும் மீனா தனக்கு நெருக்கடி கொடுப்பா. கேஸை வாபஸ் வாங்கி தான் ஆகணும்னு தெரிஞ்சுக்கிற சிந்தாமணி அந்த ரோஹிணிக்காக செஞ்ச மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. பினான்சியர் கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்ல, நாம கேஸை வாபஸ் வாங்கிட்டா முத்துவும் மீனாவும் பணத்தை ரெடி பண்ணிடுவாங்களே, அப்புறம் உங்க வீட்டு கனவு என்ன ஆகுறதுன்னு அவர் கேட்கிறாரு. அது அடுத்த பிரச்சனை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க போய் கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி ரோஹிணி கொண்டு வந்திருக்க 5 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிக்கோங்க, அவளை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, எனக்கு சேர வேண்டியதை நான் அப்புறமா வாங்கிக்கிறேங்கிறாரு ஃபினான்சியர். அவ்வளோதான், இந்த 5 லட்சம் 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்க போறாங்க. ஸ்வாகா தான். சரி சரி ஓகேன்னு போனை வைக்கிற சிந்தாமணி ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. அங்க தவிப்பா நின்றுட்டு இருக்க ரோஹிணியை பார்த்து ரோஹிணின்னு கூப்பிட, அவங்க ஆன்டி அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கூப்பிட்டுக்கிட்டு சிந்தாமணி கிட்ட ஓடுறாங்க. ரோஹிணி படு ஆக்டிவா இருக்காங்க. நான் பேசிட்டேம்மா, நீ பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் ஃபைனான்சியர் கிட்ட இதை கொடுத்துடுறேன், நீ ஸ்டேஷனுக்கு போ, ஃபைனான்சியர் அங்க வந்து வாபஸ் வாங்கிடுவாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அடுத்த செகண்ட் யோசிக்காம இந்தாங்க இந்தாங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டின்னு ஓடுறாங்க ரோஹிணி. ரோஹிணி எப்படிப்பட்ட தில்லாலங்கடியா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கைக்காகவும் சர்வைவலுக்காகவும் தான் போராடுறாங்க. அதே நேரம் அவங்க மனோஜ் மேல உண்மையிலேயே அளவு கடந்த லவ் வச்சிருக்காங்க. ரோஹிணி ஓடினதும் சிந்தாமணியோட மெயின் அல்லக்கை, அக்கா நீ பயங்கரமான ஆளுக்கா, மீனாவுக்கு பயந்து கேஸ வாபஸ் வாங்கினதுன்னு இல்லாம இந்த பொண்ணுக்காக கேஸ நீ வாபஸ் வாங்குற மாதிரி பண்ணிட்ட, நீதான்க்கா உண்மையான தலைவி அப்படின்னு அவர் பாராட்ட, அந்த மீனா முன்னாடி நான் என்னைக்குமே இறங்க கூடாதுடா, இப்பவே எனக்கு எதிராக கூட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டால, அவளை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாங்க சிந்தாமணி. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட லெட்டர் எழுதி வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. முத்து காரை நிறுத்த மீனா இறங்குறாங்க. 2 பேரும் இறங்கி வர்றாங்க. மீனா அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க சொல்லி வக்கீல் மேடம் சொன்னாங்க, வா போய் கொடுக்கலாம் அப்படின்னு முத்து வேகமா நடக்க கூடவே நடக்கிறாங்க மீனாவும். அவங்க உள்ளர வர அப்படியே திகச்சு போய் நின்னுடுறாங்க. ஏன்னா ரோஹிணி அங்க உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாக்குற மீனா டென்ஷன் ஆகி, என்னங்க இவ திரும்ப வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன ஃப்ராடோட வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு முத்துவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் வந்து நிக்க, அதுல இருந்து ஃபினான்சியர் சேம் கோட் கூலிங் கிளாஸ்னு இறங்கி வர்றாரு. அவர் கூடவே அவரோட பிஏவும் வர்றாரு. 2 பேரும் யோசனையா பார்த்துட்டு இருக்கப்பவே ஃபினான்சியர் உள்ளர நுழையிறாரு. மனோஜ் இதெல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க, அவரு கூலிங் கிளாஸை கழட்டிட்டு உள்ளர வர்றவரு, ஹலோ சார் அப்படின்னு சொல்ல, ஹலோ சார் உட்காருங்கன்றாரு இன்ஸ்பெக்டர். ரோஹிணியை டக்குன்னு எழுந்து நின்று உட்காருங்க சார் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஃபைனான்சியர் உட்கார மனோஜ் தலையை நீட்டி ரொம்பவே ஆர்வத்தோட என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. சொல்லுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் நான் கொடுத்த அந்த ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட்டை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதா தாங்க சார் இருந்தோம், அவர் ஒய்ஃப் உங்ககிட்ட பேசினதா இப்பதான் சொன்னாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஆமாங்க சார் அதான் நான் இங்க வந்திருக்கேன் அவர் சொல்ல, ரோஹிணி அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. நான் மனோஜ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, ஓகேங்க சார்ங்கிறாரு இன்ஸ்பெக்டர். முத்துவும் மீனாவும் பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க. அப்படியே அதிர்ச்சியில 2 ஸ்டெப் முன்னாடி வர்றாங்க. ரோஹிணி சந்தோஷத்துல தேங்க்ஃபுல்னஸ்ல பேச்சு வராம தடுமாறிட்டு அப்படியே மனோஜை பாக்குறாங்க. மனோஜ் ஒரு நம்ப முடியாத பார்வையோட நின்னுட்டு இருக்காரு. என்னங்க சார் கம்ப்ளைண்ட் நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்களே இப்ப வாபஸ் வாங்குறேன்னு சொல்றீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் தாங்க சார் கொடுத்தேன், அவர் என்ன சீட் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா ரோஹிணி என்ன வந்து பார்த்து பேசினாங்க, அவங்க ஹஸ்பண்ட் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, பாரு ஃபினான்சியர் கூட தெரியுது நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு, ஆனா உனக்கு புரியலையே மனோஜ்ங்கிற மாதிரி ரோஹிணி மனோஜை பாக்குறாங்க. மனோஜுக்காக இவங்க என்கிட்ட அவ்வளவு அழுதாங்க, ஏன் கால்ல கூட விழ வந்தாங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, ரோஹிணி மறுபடியும் மனோஜை பாக்குறாங்க. மனோஜ் ரோஹிணிய நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. சில இடங்கள்ல ஹஸ்பண்ட் தப்பு பண்ணினா ஒய்ஃப் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, ஆனா ரோஹிணி அப்படி இல்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மனோஜ் கூட நிக்கிறாங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்லிக்கிட்டு போக, இதுக்கு பின்னாடி என்னென்ன சதி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற சந்தேகமா அதிர்ச்சியுமா முத்துவும் மீனாவும் பார்த்துட்டே நிக்கிறாங்க. என்ன இவன் பார்லர் அம்மாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணி தாங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கா அப்படின்றாங்க மீனா. ரோஹிணி தவிப்போடு நின்றுட்டு இருக்காங்க, எப்போ மனோஜ் வெளியே வருவார்னு. ஃபைனான்சியரும் மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு, நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன், மனோஜ் ஜெயிலுக்கு அனுப்புறதுனால எனக்கு எந்த யூஸும் இல்ல, அவர் வெளியே இருந்தாதான் எனக்கு பணம் வரும், அதுக்காக மட்டும் இல்ல ரோஹிணிக்காகவும் தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்,
அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல மனோஜ் படக்குன்னு ரோஹிணியை பாக்குறாரு. ரோஹிணிய மனோஜைய ரொம்ப தவிப்பா பாக்குறாங்க. உண்மையாவே மனோஜ் அப்படி பார்க்க அவங்களால முடியல. அடுத்ததா ரோஹிணி முத்துவையும் மீனாவையும் பார்க்க, மீனா நாம நினைச்ச மாதிரி தான் ஏதோ நடக்குதுங்கிறாரு முத்து. ஆமாங்க, அவர் மனசு அவ மாத்த பாக்குறா அப்படின்னு மீனாவும் முணுமுணுக்க பாக்குற ரோஹிணி டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த செகண்ட் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி தூக்கி வீசிடுறாங்க. நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கறதுக்கு ஒரே காரணம் மனோஜோட ஒய்ஃப் ரோஹிணி தான். அவங்க மட்டும் என்கிட்ட வந்து பேசலன்னா மனோஜ் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சிந்தாமணி சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. மனோஜுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்றாரு அவரு. ரெண்டு பேரும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. என்ன மீனா இவன் பார்லர் அம்மாவை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, ஏதோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க மீனா. டவுட்டே வேணாம், ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்குதுங்கிறாரு அவரும். ரோஹிணி ஏக்கமும் எதிர்பார்ப்புமா மனோஜை திரும்பி பார்க்க ரோஹிணியோட பார்வையை எதிர்கொள்ள முடியாம அவர் பார்வையை மாத்திக்கிறாரு. இவங்க வந்து எங்கிட்ட பேசும்போது கூட எனக்கு பார்க்க ரொம்ப பாவமா தான் இருந்தது. இவங்க உங்களை இங்க வந்து வாபஸ் வாங்க சொல்லலன்னா இவரை இந்நேரம் கோர்ட்ல கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சார், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு கூலா சொல்றாரு ஃபினான்சியர். அவர் வழக்கம் போல அவரோட கையை நீட்ட அவரோட அசிஸ்டன்ட் அவர் கையில் ஒரு பேப்பர் வைக்கிறாரு. எல்லாத்தையும் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கான லெட்டரையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து வாங்கின பேப்பரை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு ஃபினான்சியர். அதான் லெட்டர் கொடுத்துட்டார்ல, அவரை திறந்து விடுங்களேன்ற மாதிரி தவிப்பா ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் கொஞ்சம் ஆச்சரியமோ நிறைய பிரமிப்பமா பார்த்துட்டு இருக்காரு. அப்பப்ப ரோஹிணி முத்து மீனாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் நான் உனக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது என்ன திங்க் பண்ணி பாருங்கிற மாதிரி ஏக்கமா இருக்க உங்க பார்வை. லெட்டரை கொடுத்த ஃபினான்சியர் ரோஹிணியோட முகத்தையும் பாக்குறாரு. ஏன்பா கிஷோர் லாக்கப்ப ஓபன் பண்ண அப்படின்னு சொல்ல, சரிங்க சார்னு போறாரு அவரு. முத்துவும் மீனாவும் வெறிச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. எப்போதும் எல்லாத்தையும் தான் தான் செய்யணும்னு நினைக்கிற தவிப்பும் அது இல்லாம போச்சுன்ற வெறுப்பும் அவங்க முகத்துல அப்பட்டமா தெரியுது. கான்ஸ்டபிள் செல்ல திறந்து விட மனோஜ் வெளியே வர்றாரு. ரோஹிணி பக்கத்துல போய், மனோஜ் இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மனோஜ், எதுவும் உனக்கு ஆகாது வான்னு கூட்டிட்டு வராங்க. மனோஜோட வந்து நின்று ஃபினான்சியரை பார்த்து, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. ஃபினான்சியரை எழுந்து நின்று, நீங்க கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நான் வாபஸ் வாங்கியிருக்கேன். மனோஜ் நான் நினைச்சிருந்தா உங்களை 2 வருஷம் ஜெயில வச்சிருந்திருக்க முடியும், ஆனா உன் ஒய்ஃபால நீ தப்பிச்ச அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல சொல்ல முத்துவும் மீனாவும் இங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. பார்வையாலேயே பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமா என் பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு, நான் வரேங்க சார்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் கிளம்புறாரு. ஓகேங்க சார்னு தலையாட்டுறாரு இன்ஸ்பெக்டர். போற ஃபினான்சியரையே முத்துவும் மீனாவும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து இதுல சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு மனோஜுக்காக ஒரு லெட்ஜரை திறந்து வைக்கிறாரு. அவரும் அதுல சைன் பண்றாரு. ரோஹிணி முத்துவையும் மீனாவையும் ஒரு தென்னாவட்டு பார்வை பாக்குறாங்க. மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுத்தவன அந்த நோட்டை வாங்கி ஓரமா வச்சுட்டு, இதோ பாருப்பா, இனிமே இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, இதுவே கடைசியா இருக்கணும், உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்க, நியாயமா இவங்க கூட வாழ்ற வழியை பாரு போ அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்ல, முத்து மீனா முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. இனிமே நாம இங்க நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, கொண்டு வந்த பேப்பரை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல, வா போலாங்கிற மாதிரி முத்து திரும்பி நடக்க மீனாவும் கூடவே நடக்கிறாங்க. கொஞ்ச தூரம் முத்து வந்தோன்னு, இனிமே இதெல்லாம் தேவையில்லையாங்கன்னு மீனா கேட்க, அப்படிலாம் எதையும் சொல்ல முடியாது மீனா, இந்த ஃபைனான்சியர் எப்ப என்ன செய்வான்னு வேற தெரியல, இந்த லெட்டரை எதுக்கும் பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கிற முத்து பின்னாடி இவங்க வர்றாங்களான்றதுக்கு திரும்பி பாக்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ரோஹிணி நடந்துட்டு இருக்க பின்னாடியே மனோஜ் வராரு. கண்ணாடி எடுத்து தொடச்சு போட்டுக்கிட்டு ரோஹிணி இன்னும் மனோஜ் கூப்பிட நடந்துட்டு இருக்க ரோஹிணி டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, முத்துவும் மீனாவும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எனக்கு எதுக்கு மனோஜ் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, நீ ஜெயிலுக்கு போறத பார்த்துக்கிட்டு நான் எப்படி எதுவும் செய்யாம இருப்பேன் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அடேங்கப்பாங்கிற மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு பாக்குறாங்க மீனா. அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான், நான் ஒரு டைம் கேட்டும் கொடுக்காம பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருந்தான், நீ எப்படி அந்த ஆளை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்ச அப்படின்னு மனோஜ் கேட்க, உனக்காக என்னால எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சின, கடைசியில 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, 10 லட்சமா அப்படிங்கிறாரு மனோஜ். என்னால ஒரு 5 லட்சம் வரைக்கும் தான் ரெடி பண்ண முடிஞ்சது, அதை கொடுத்து அவர் காலில் விழாத குறையா கெஞ்சின, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓஹோன்னு பார்த்துட்டு இருக்காரு முத்து. இதெல்லாம் உண்மையாவாங்க இருக்கும் அப்படின்னு மீனா கேட்க, அது கேடி மீனா, பாதி உண்மை பாதி பொய்ன்னு கலந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு முத்து. இங்க மனோஜ், நினைச்சேன்
பணம் இல்லைன்னா அந்த ஆள் இந்த கேஸை வாபஸ் வாங்கி இருக்கவே மாட்டான். இந்த உலகமே பணம் இருந்தாதான் மதிக்கும் அப்படிங்கிற மனோஜ், சரி நீ எப்படி 5 லட்சத்தை ரெடி பண்ணுனன்னு கேக்குறாரு. ரோகிணி ஒரு நிமிஷம் அமைதியா அவர் முகத்தையும் பார்த்துட்டு தொண்டையை ஈரப்படுத்திக்கிட்டு, எல்லார் கதவையும் போய் தட்டுனேன், கடனாதான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, என்னால இவ்வளவு பெரிய கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ற மனோஜ் சாரி ரோகிணிங்கிறாரு. ரோகிணி எந்த பதிலும் சொல்லாம மனோஜையே பார்த்துட்டு இருக்க. மனோஜ் ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு. பாரு மீனா, இவனால நாம 48 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கோம், அது இவனுக்கு பெருசா தெரியல அப்படின்னு முத்து சொல்ல, இப்போ உங்க அண்ணன் அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க மீனா. முத்து அண்ட் மீனா, யாரும் உங்களை கொடுக்க சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்தல, நீங்களா தான் வாலண்டியரா வந்து வண்டியில ஏறி இருக்கீங்க. எனக்கு பணம் பெருசில்ல மனோஜ், நீ தான் முக்கியம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு. நீ வெளியே வந்துட்டல்ல, எனக்கு அது போதும், உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் வச்ச கண்ணு வாங்காம ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க ரோகிணி, ஆனா செஞ்சுட்டு 10 தடவை இல்ல 100 தடவை 1000 தடவை சொல்லி காட்டுவீங்க, அவ்வளவுதான். மனோஜ் ரோகிணியவே பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவும் இங்க நின்று இவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. எங்க நான் ஜெயிலுக்கு போய் என்னோட லைஃபே போயிடுமோன்னு நினைச்சேன், உன்னாலதான் நான் வெளியில வந்திருக்கேன், நீ பண்ணின ஹெல்ப்புக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ரோகிணி தவிப்பா அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க முத்து பயங்கர கடுப்பாகி, ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம் அப்படின்னு கத்த 2 பேருமே அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. ரோகிணியை கொஞ்சம் கோவத்தோட பாக்குறாங்க. வேகமா வர்ற முத்து மனோஜ் பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து, முதல்ல நீ வா இந்த பக்கம் அப்படிங்கிறவரு, என்ன பார்லரமா சென்டிமெண்ட்டை புளியிறியா அப்படிங்கிறவரு மனோஜ் பக்கம் திரும்பி, டேய் பார்லர் அம்மாவுக்கு நீ இப்ப 5 லட்சம் ரூபாய் கடன்காரனா இருக்க, அவ்வளவுதாங்கிறாரு முத்து. போதும், அதை நான் என் ஹஸ்பண்ட்காக தான் பண்ணினேன், அந்த பணத்தை திரும்ப கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் முத்துவையை முறைச்சிட்டு நிக்கிறாரு. அதானே, உனக்கு பணம் முக்கியம் இல்லையே, நீ நினைக்கிற காரியத்தை நடத்திட்டா போதும், ரொம்ப நல்லா நடிக்கிறமா அப்படிங்கிறாங்க மீனா. ரோகிணி மீனாவை துளி கூட சட்டை பண்ணாம, மனோஜ் நம்மளை பிரிக்கிறதுக்காகவே சில பேர் இருக்காங்க, நீ தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, உனக்காக யார் வந்து நிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, முத்து ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு. மனோஜ் முத்துவையே பார்த்துட்டு இருக்காரு. சொல்ற ரோகிணி 4 எட்டு நடந்து போய் திரும்பி நின்று பாக்குறாங்க. மனோஜ், உனக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பேன், ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் திரும்பி ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு. நீ என் லைஃப்ல ஒரு பார்ட் கிடையாது மனோஜ், என் லைஃபே நீ தான், அதை புரிஞ்சுக்கிட்டனாலே போதும், நான் வரேன்னு அழகா டைலாக பேசிட்டு கிளம்புறாங்க ரோகிணி. மனோஜ் அசையாம போற ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல வர்ற முத்து மனோஜோட கைய பிடிச்சி, ஏய் அப்படின்னு உழுக்க திரும்பி பாக்குறாரு. என்ன மயக்கத்துல தலை சுத்தி கீழே விழுந்துற போற, டைவர்ஸ் கேஸ் இன்னும் கோர்ட்ல தான் இருக்குது, அதை மறந்துடாத, போ முதல்ல கார்ல ஏறுபோ அப்படின்னு மிரட்டி அனுப்புறாரு மனோஜ். மனோஜ் ஒன்னும் பேசாம நடந்து போய் காரோட பேக் டோரை திறந்து உள்ளர ஏறி உட்கார்றாரு. பாத்துக்கிட்டே இருந்த முத்துவும் மீனாவும் கார் பக்கத்துக்கு வர்றாங்க. ஏங்க, உங்க அண்ணன் வெளியே வந்துட்டாரு, அது நல்லதுதான், ஆனா இப்ப சிந்தாமணிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வேணாமா அப்படின்னு மீனா கேட்க, உனக்கு என்ன தோணுதுங்கிறாரு முத்து. அவங்களால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, இப்படி ஒரு துருப்பு சீட்டு உங்ககிட்ட இருக்குன்ற பயம் அதுக்கு இருக்கணும், இப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீனா அது அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துரும் அப்படின்னு முத்து சொல்ல, புரியலங்கிறாங்க மீனா. இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன் மீனா, அந்த அம்மா பயப்படுற மாதிரியான ஆயுதம் இப்போ உன் கையில இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்டுங்க, அந்த சிந்தாமணியோட பயத்தை வச்சுதான் அவங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதை தான் சொல்றேன், ஆட்டை தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பயங்காட்டுவோம், வெட்டுறதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப வெட்டிடுவோம், சரி வா போலன்னு முத்து சொல்ல, மீனாவும் உம்முன்னு கிளம்புறாங்க. அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து வர பின்னாடியே மீனாவும் வர்றாங்க. சத்தம் கேட்டு, டேய் முத்து, மனோஜுக்கு பெயில் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேகமா வெளியே வர்றாரு ரவி. கூடவே ஸ்ருதியும் வர்றாங்க. பெயில்லாம் இல்லடா, அவனே வந்துட்டான்டா அப்படின்னு முத்து கைய காட்ட கரெக்டா வாசப்படி ஏறி நிக்கிறாரு மனோஜ். கரெக்டா நாம எதிர்பார்த்த மாதிரியே விஜயா தான் ரியாக்ட் பண்றாங்க. டேய் மனோஜ் அப்படின்னு வேகமா எழுந்து ஓடி வர்றவங்க அண்ணாமலை முன்னாடி வந்தவன அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாங்க. அண்ணாமலை விஜயா ஒரு பார்வையும் மனோஜ் ஒரு பார்வையுமா மாத்தி மாத்தி பாக்குறாரு. உலர் வர்றதுக்கு கால் எடுத்த மனோஜ் அவரோட பார்வையில அப்படியே உறைஞ்சு நின்னுடுறாரு. அப்படியே அரடி பின்னாடியும் போயிடுறாரு. விஜயாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, மீறி போறதுக்கும் கொஞ்சம் துணிச்சல் இல்ல. என்ன இப்ப நிறைய விஷயங்கள் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அண்ணாமலை முழிய உருட்டி மனோஜிய பாத்துக்கிட்டு இருக்காரு. இத பாத்துட்டு இருக்க முத்து, அப்பா எப்படியோ வெளியே வந்துட்டான்,
மறுபடியும் இவனோட புத்திசாலித்தனத்தை காட்டுறேன்னு சொல்லி எதுவும் கிரிமினல் வேலையை செய்ய வேணாம்னு சொல்லுப்பா அப்படிங்கிறாரு முத்து. அங்கேயே இரு மனோஜ் அப்படிங்கிற விஜயா நேரா பூஜை ரூமுக்கு போறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆரத்தியா, இவன் பெரிய தியாகி, மக்களுக்காக போராடிட்டு ஜெயில இருந்து வந்திருக்கான். இதுல ஆரத்தி ஒண்ணுதான் கேடுங்கிறாரு முத்து. ஏங்க சும்மா இருங்கன்றாங்க மீனா. உள்ளர தட்டுல குங்குமம், மஞ்சள், சுண்ணாம்பெல்லாம் போட்டு கலக்கி வெத்தலை வச்சு அது மேல கற்பூரத்தை ஏத்திட்டு வர்ற விஜயா அண்ணாமலை பார்த்துட்டு இருக்கதே பார்த்துட்டு, ஏங்க அது திருஷ்டியெல்லாம் கழியணும்ல, அதுதான் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு போறாங்க. இவனால இந்த வீட்டுக்கு தாமா திருஷ்டி வரும், இவன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும்னு ரவி சொல்ல, இப்ப ரவியும் விஜயாவோட எதிரியா மாறிக்கிட்டு இருக்காரு. போற விஜயா மனோஜுக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரோஹிணிக்கு இவங்க ஆரத்தி எடுப்பாங்கன்னு நம்ம சாலிடா நம்பலாம். அண்ணாமலை ஒன்னும் பேசாம இருக்குமா உட்கார்ந்துட்டு இருக்க. முத்து அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி பாக்குறாரு. ஆரத்தி சுத்திட்டு நெத்தியில பொட்ட வச்சுட்டு உள்ளர போங்கிற விஜயா ஆரத்தி தட்டோட வெளியே போறாங்க. மனோஜ் உள்ளர வந்து அமைதியா நிக்க பக்கத்துல வர்ற ஸ்ருதி, மனோஜ் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யூஸ்வலா ரவி தான் டப்புன்னு திரும்புவாரு. ஆனா இந்த வாட்டி முத்து திரும்புறாரு. அடுத்தது ரவி, மீனான்னு எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அண்ணாமலையை அசையாம உட்கார்ந்துருக்க மனோஜ் அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போன 4 பேரும் டைனிங் டேபிள் கிட்ட நின்று அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. விஜயா ஆரத்தி தட்டை கொட்டிட்டு உள்ளர வர்றாங்க. மனோஜ் நின்றுகிட்டே இருக்கதை பார்த்து அவங்களுக்கு தாங்கல. தட்டாங்க டேபிள் மேல வச்சுட்டு டேய் வாடான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. டைனிங் டேபிள் கிட்ட 4 பேரும் முன்னாடி வர்றாங்க. கூட்டிட்டு வந்த அண்ணாமலை முன்னாடி நிறுத்தி அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க விஜயா. மனோஜும் கைய கூப்பி என்ன மன்னிச்சிருங்க பண்றாரு. அவரு நிமிந்து கூட பார்க்காம அப்படியே உட்கார்ந்துருக்க. போய் தலை முழுகிட்டு வாப்போ அப்படின்னு விஜயா மனோஜோட கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு போக, இவன் பண்ணின வேலைக்கு இவனையே ஒட்டுமொத்தமா வீட்டுல இருந்து தலை முழுக வேண்டியது தாங்கிறாரு அண்ணாமலை. விஜயா மனோஜ் கைய விட்டுட்டு அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க. மத்த 2 பிள்ளைங்க கிட்ட என் குணம் இருக்கு, ஆனா இவங்கிட்ட என்னோட குணம் கொஞ்சம் கூட ஒட்டல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. விஜயா மெதுவா திரும்பி மனோஜ பாக்குறாங்க. அப்படியே அவங்க அம்மா குணம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அடேங்கப்பா, இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்மளால ஆச்சரியப்படாம இருக்க முடியல. அப்பா, இவன் பேசி பேசி அம்மாவையே மாத்திடுவான்ப்பா. இவன் புத்திக்கு தான் இவன் இப்படி ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிறான். வெளியே எடுக்கிறதுக்கு நாங்க அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது இருக்குங்கிறாரு முத்து. என்ன நீயா என்ன வெளியே எடுத்த அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன இப்படி கேக்குறீங்க, காலையில இருந்து நாங்க தானே உங்களை வெளியே எடுக்க அங்க இங்கன்னு போராடி அலைஞ்சுகிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. போராடி உங்களால எதுவும் பண்ண முடியலல்ல அப்படின்னு மனோஜ் நறுக்குன்னு கேட்டுடுறாரு. அண்ணாமலை அப்படியே பார்வையை மட்டும் நிமித்தி பாக்குறாரு. ரவியும் ஸ்ருதியும் என்ன நடந்ததுன்னு பார்க்க, இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே எடுத்தது ரோஹிணி தானே அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு ஆச்சரியமா அதிர்ச்சியுமா ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்துக்க விஜயாவும் அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறாங்க. ஓ, அப்படி வேற நடந்துச்சாங்கிற மாதிரி அண்ணாமலை பாக்குறாரு. விஜயா ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தாங்காம மனோஜ பார்க்க, அவரும் அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. ரோஹிணியா அப்படின்னு ரவி கேட்க, ரோஹிணி இதுல என்ன பண்ணினாங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவங்க எப்படி இந்த ஃப்ரேம்குள்ள வந்தாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, விஜயாவும் டேய் அவதான் அக்கறையா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்து காமிச்சிட்டு போயிட்டால அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அவ ஒன்னும் நடிக்கலம்மா, அவளாலதான் நான் இப்ப வெளியில வந்திருக்கேன்னு டீப்பான வாய்ஸ்ல சொல்றாரு மனோஜ். விஜயா அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க, என்னடா சொல்றான் இவன், நீ அப்பா கிட்ட இருந்த லெட்டர் வாங்கிட்டு போய் தானே அவனை வெளியில கூட்டிட்டு வந்த அப்படின்னு ரவி கேட்க, முத்து பெருமூச்சு விட்டுட்டு சொல்ல ரெடி ஆகுறாரு. டேய் அவன் எதுவும் பண்ணல, ரோஹிணி தான் கஷ்டப்பட்டு என்ன வெளியில எடுத்திருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஸ்ருதி டென்ஷன் ஆகி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. ரோஹிணி அந்த பினான்சியரை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சி கடைசியா 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அண்ணாமலை பார்வையாலேயே மனோஜையும் விஜயாவையும் மாறி மாறி பாக்குறாரு. விஜயா பயங்கர யோசனையோட நிக்கிறாங்க. முத்து ஏதோ சொல்ல வந்துட்டு மீனா கிட்ட அப்படியே நிறுத்திக்கிறாரு. மீனாவும் பாத்துட்டு நிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் இன்னொரு தடவை ஒருத்தரவத்தை பாத்துக்கிறாங்க. ரோஹிணி மட்டும் இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு தாமா போயிருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காங்க. அவ கடன் வாங்கி காசு கட்டி கஷ்டப்பட்டு என்ன வெளியில கொண்டு வந்திருக்கா, அவளுக்கு என் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா டென்ஷன்ல இருக்கமாயிட்டு இருக்காங்க. டேய் ரொம்ப புகழாதடா, பார்லரமாவும் வாழ்க்கையில வராம இருந்துச்சுன்னா நீ முதல்ல கடனாளியாவே ஆகி இருக்க மாட்ட, இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் போயிருக்க மாட்டேங்கிற அருமுத்து. டேய் இப்ப இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தினதே அவதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆடுறதுக்கு ரெடியா இருக்க பேய் மாதிரி விஜயா பாத்துக்கிட்டு இருக்காங்க.
அது எப்படி மனோஜ்? யாரும் சொல்லி கேட்காத அந்த ஃபினான்சியர் ரோஹிணி சொல்லி மட்டும் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு ஸ்ருதி பாயிண்ட பிடிக்கிறாங்க. அதே சந்தேகம் தான் ஸ்ருதி எங்களுக்கும். எங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ரோஹிணி கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றா, வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனா கொஞ்ச நேரத்துல அந்த ஃபினான்சியர் வந்து வாபஸ் வாங்குறாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க விஜயா அதை மனசுக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு எந்த ரியாக்ஷனும் தேவையில்லை, அதனால அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. இவங்க சொன்னதை கேட்டு மனோஜ் கொஞ்சம் யோசிச்சு குழம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு, இதுல ஏதோ ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா சொல்ற? அப்ப இதுலயும் ரோஹிணி இன்வால்வ் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறாரு ரவி. சந்தேகமே இல்லடா, இவங்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அதுவே கம்ப்ளைண்ட் கொடுத்து காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, ரோஹிணி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க விஜயா மனோஜை முறைச்சிட்டு இருக்காங்க. நீயாவது இந்த வீட்டுல உன் ஷேர் வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ற, ரோஹிணி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் எனக்காக இதெல்லாம் பண்றா அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா அதே லுக்ல தான் நிக்கிறாங்க. ஓ டேய், வீடு வேணும்னு தான் நான் இதெல்லாம் செய்யறேனாடா? டேய், அப்படி நினைச்சிருந்தா உன்னை மொத்தமா ஜெயிலுக்குள்ள தாண்டா வைக்கணும்னு நான் நினைச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு முத்து. டேய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடா, முத்துவும் அண்ணியும் உன்னை வெளியே எடுக்க தான் இவ்வளவும் பண்ணாங்கன்றாரு ரவி. பா டேய், நீ என்ன விடுறா, சிந்தாமணி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சப்ப மீனா அவங்க பூக்கட்டுற சங்கத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சிந்தாமணிக்கு எதிரா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கினா. இதெல்லாம் நாங்க பண்ணணும்னு எங்களுக்கு என்னடா அவசியம்னு கேக்குறாரு முத்து. டேய், இவ்ளோ பேச்சு பேசுறீங்களே, உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? ரோஹிணி தானே அந்த ஆள்கிட்ட எனக்காக போய் கெஞ்சிட்டு நின்றுதா, 5 லட்சம் செலவு வேற பண்ணியிருக்கா. இப்பதான் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரியுது அப்படின்னு இப்பவுமே ஓரளவுக்கு தப்பா தான் புரிஞ்சிட்டு பேசுற மனோஜ். ரோஹிணி மட்டும் இல்லைன்னா அப்படின்னு ஆரம்பிக்க விஜயா பட்டுன்னு ஒரு வாயிலேயே ஒன்று போடுறாங்க. பயங்கர வெறியோட விஜயா மனோஜை மறைச்சிட்டு இருக்க மனோஜ் டப்புன்னு திகச்சு போய் அம்மாவை பாக்குறாரு. எல்லாரும் அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு விஜயாவையும் மனோஜையும் பாக்குறாங்க. டேய் என்னடா, அவ பேர் உன் வாயில எப்படி வருது? ரோஷன் கெட்டு போச்சா உனக்கு? அவ இல்லனா என்னடா? நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவதான் அப்படின்னு விஜயா பயங்கர கோவத்தோட சொல்றாங்க. அப்படி இல்லம்மா, அவதான் அந்த ஆள்கிட்ட பணம் கொடுத்து அப்படிங்கிறாரு மனோஜ். இருக்கட்டும், அவ புத்தி எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியாதா? உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கதான் இப்படிலாம் பண்றா. அவ தயவுல நீ ஒண்ணு இருக்க வேண்டாம், அந்த 5 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்கு வழியை பாரு அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க எல்லாரும் விஜயாவைய பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை 1/2 மணி நேரமா அதே ரியாக்ஷனோட தான் உட்கார்ந்து இருக்காரு. அதை விட்டுட்டு அவளை நல்லவன்னு நம்பி திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தலான்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், இதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு விஜயா கத்த மனோஜ் அம்மாவையே பார்த்துட்டு நிக்கிறாரு. ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இனிமே நாம எதுவும் பேச வேண்டாம், எல்லாத்தையும் அம்மாவே பேசிக்குவாங்கன்ற மாதிரி முத்து பாக்குறாரு. மனோஜ் எந்த பதிலும் சொல்லல, ஆனா ரொம்ப யோசனையா அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த பித்தலாட்டக்காரி என்ன பாசாங்கு எவ்வளவு பாசாங்கு பண்ணினாலும் சரி அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் மீனா சிந்தாமணி வீட்டுக்குள்ள வந்து கையில இருக்க பெட்டிஷன்ஸை காமிச்சு இதெல்லாம் என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஏதோ பேப்பர்னு சிந்தாமணி சொல்ல, வெறும் பேப்பர் இல்ல, உன் தலையெழுத்த மாத்த போற கையெழுத்து இருக்க பேப்பர். இவங்க வீட்டு பத்திரம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. வட்டி காசு அசலோட கட்டினதுக்கு அப்புறமும் பத்திரத்தை திருப்பி கொடுக்காம நீயே பீரோவுல பூட்டி வச்சிருக்கிற அப்படின்னு மீனா காமிச்சிட்டு இருக்க சிந்தாமணி அதை வெடுக்குன்னு புடுங்கிறது கைய நீட்டுறாங்க. அந்த பக்கம் இருந்து சிந்தாமணியோட மெயின் அல்லக்கை வர மீனா அந்த பக்கமா கைய நீட்டி ஏன்னு அவரை மிரட்டுறாங்க. இவங்க வீட்டு பத்திரமும் இவங்க கிட்ட கடன் வாங்கினப்ப எழுதி வாங்கின பத்திரத்தையும் திரும்ப தரணும் அப்படின்னு மீனா மிரட்டலா சொல்ல, கொடுக்கலன்னா அப்படின்னு கெத்தா கேக்குறாங்க சிந்தாமணி. கொடுக்கலன்னா என்ன, நாங்கெல்லாம் கிளம்பி கமிஷனர் ஆபீஸ் போக போறோம் அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ச்சி மின்னல்கள் சிந்தாமணி முகமெல்லாம் பட்டுக்கரிக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.